ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போமா? இன்னைக்கு வந்து சிந்தாமணி சிக்கன் செய்யலாம். அதாவது செட்டிநாடு சிந்தாமணி சிக்கன் செய்யலான்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாடு வச்சுட்டேன், சிக்கனும் எடுத்து வச்சிருக்கிறேன், சிக்கனும் எடுத்து வச்சுட்டேன். இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நான் சிந்தாமணி சிக்கன் மிளகாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குது. என்னால் பொடி பொடியாக கட் பண்ண முடியல, அதனால ஆனால் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா தான் சிந்தாமணி சிக்கன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மண் சட்டி என்கிட்ட இல்லாதனால நான் இதிலே செய்கிறேன். மண் சட்டி உங்ககிட்ட இருந்தால் மண் சட்டி செஞ்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா ரசம் வைக்க. பாருங்கள் எப்படி அவுட்கம் வந்திருக்குன்னு. என்னோட சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. ரசம் வச்சு முடிச்சுட்டேன். ரசம் வச்சாச்சு, சாப்பாடும் ரெடி. ஒன்லி சிக்கன் ஹேஸ் டு பி, அதாவது இதுதான் வந்து இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் சுண்டிச்சுன்னா ரெடி ஆயிரும். ஈரல் தண்ணி எல்லாமே இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருந்த தண்ணி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நான் தேங்காய் போட்டுட்டேன். இது நல்லா சுண்டி வரும்போதே தேங்காய் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதான் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிட்டா முடிஞ்சு போச்சு இந்த சிக்கனு. வாங்க வெயிட் பண்ணுங்கள், என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பாடு பிளேட்டில் போட்டாச்சு, சிக்கனும் போட்டு வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் இன்னைக்கு என்னோட சண்டே ஸ்பெஷல் வித் ரசமோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.